ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிறிஸ்மஸ் சீரீஸோட டே 15ல் இருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா கிறிஸ்மஸ் ரீத். ஸோ இதுக்கு தேவையான திங்ஸ் கார்ட்போர்ட், கலர் பேப்பர், க்ளூ அண்ட் தென் சிசர். ஸோ லெட் கெட் ஸ்டார்டட். அதுக்கப்புறம் காம்பஸ் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு சின்ன சர்க்கிள் போட்டுக்கலாம். ஸோ நான் 4 சென்டிமீட்டரில் ஒரு சர்க்கிளும் 6 சென்டிமீட்டர் ரேடியஸில் இன்னொரு சர்க்கிளும் போட்டு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் கட்டர் யூஸ் பண்ணி நான் கட் பண்ணுற மாதிரி அந்த சர்க்கிள்ஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ரீத்தில் வைக்கிற எலமெண்ட்ஸை நான் டார்க் க்ரீன் அண்ட் லைட் க்ரீன் தீமில் பண்ண போகிறேன். ஸோ லைட் க்ரீன் A4 ஷீட் எடுத்து 2 சென்டிமீட்டர் மெஷர் பண்ணி ஒரு பெரிய லாங் ஸ்ட்ரிப் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரிப்பை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு திருப்பியும் அதை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி எவ்வளோ சின்னதாக ரெண்டாக ஃபோல்ட் பண்ண முடியுமோ ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி இங்கே இருக்க லைன்ஸை ரெஃபரன்ஸாக வச்சு நான் ஜிக்ஸாக்காக மடித்து எடுத்துக்கிறேன்.
அதோட 2 சைட்லேயும் இதே மாதிரி குட்டியாக ஒரு ட்ரையாங்கிள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஃபோல்ட் பண்ணதை ஓப்பன் பண்ணோன்னா அது ஃப்ளவர் மாதிரி இருக்கும். அது க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணிடலாம். ஸோ இது கொஞ்சம் நிற்காத மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக நான் அதே கலரில் ஒரு சின்ன சர்க்கிள் கட் பண்ணி க்ளூ போட்டு அதோட சென்டரில் ஸ்டிக் பண்ணிடலாம். ஸோ இப்போ அந்த ஃப்ளவர் அப்படியே இருக்கும். இப்போ நம்ம செஞ்ச ஃப்ளவர் மாதிரி டார்க் க்ரீனில் 4 லைட் க்ரீனில் 4 செஞ்சு எடுத்துக்கிறேன். ஸோ இதை நம்ம அந்த சர்க்கிளில் ஸ்டிக் பண்ணிக்கலாம் ஃபெவி பாண்ட் யூஸ் பண்ணி. ஸோ அதை நான் ஆல்டர்னேட்டிவ் கலர்ஸாக ஓட்டுறேன். அதுக்கப்புறம் இது ஆல்டர்னேட்டிவ் கலர்ஸாக நம்ம ஒட்டிக்கலாம். ஸோ அதுக்காக நான் ஃபஸ்ட்டு அதோட ஆப்போசிட்டில் ஃபஸ்ட்டு லைட் க்ரீன்ஸ் எல்லாத்தையும் ஓட்டிட்டு அதுக்கு மிச்சம் நடுவில் இருக்க கேப்ஸில் டார்க் க்ரீன் எல்லாத்தையும் நான் ஒட்டிடுறேன். நம்ம ரீத் ரெடி ஆகிடுச்சு. இதில் சின்னதாக ஒரு எலமெண்ட் மிஸ் ஆகுது, அதுதான் பவ்வு. ஸோ அந்த பவ் செய்யறதுக்காக ஒரு குட்டி ஸ்கொயர் ஷீட் எடுத்து அதை டயக்னலாக ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் பண்ணுற மாதிரி அதை இப்படி 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த சைடில் இருந்து அந்த சைட் ட்ரையாங்கிளை கட் பண்ணுற மாதிரி ஒரு கர்வாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம கட் பண்ணதை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கட் பண்ண எட்ஜ்லேருந்து சென்டராக ஒரு அதான் கட் பண்ணணும். ஸோ இதே மாதிரி அந்த 4த்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் க்ளூவை நம்ம சென்டரில் அப்ளை பண்ணிவிட்டு ஸோ நம்ம கட் பண்ண எட்ஜை சென்டரில் வச்சு பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இதே மாதிரி 4 எட்ஜையும் பேஸ்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பவ்வோட இன்னொரு சைடு 2 சைடு இருக்குல்ல, அதில் ஒரு சைடில் குட்டியாக ட்ரையாங்கிள் கட் பண்ணி அதை ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அதோட ரொம்ப பெரிய டெய்லாக இருக்குது. ஸோ அதை ஒரு சின்ன ஒரு டிசைன் கொடுத்துட்டு மிச்சத்தை கட் பண்ணி தூக்கி போட்டுடலாம். அதுக்கப்புறம் பவ்வோட இன்னொரு சைடில் ஒரு பெரிய ட்ரையாங்கிள் இருக்கும், அதை ஃபுல்லாகவே கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம பவ் பார்க்க கொஞ்சம் பிளெயினாக இருக்குது. ஸோ அதுக்காக நான் கிளிட்டர் ஷீட், கோல்ட் கலர் கிளிட்டர் ஷீட்டில் ஒரு லைட்டாக பஞ்ச் பண்ணோன்னா அந்த பஞ்ச்லேருந்து விழும்ல ஒரு சின்ன சர்க்கிள், ஸோ அதை நான் இங்கே க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம பவ் எடுத்துகிட்டு போய் நம்ம ரீத்தில் ஸ்டிக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட கிறிஸ்மஸ் ரீத் இஸ் ரெடி.